முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. என்ன ஏக்கா, பக்கத்தில் இருக்கிற பீச்சு உங்களுக்கு டூரா? டூருன்னா எங்கேயாவது லாங்காக போகணும், அதை விட்டு பக்கத்தில் உள்ள பீச்சுக்கு கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. நான் இதையே சொல்லியிருக்க மாட்டேம்மா. இவள நல்லா அடிச்சிட்டேனா சமாதானப்படுத்த என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளும் ஏற்கனவே எங்கேயாவது டூருக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி எங்கேயாவது நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன், பீச்சுக்காவது கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதான் நீங்களாம் வந்தீங்கன்னா அப்படியே ஒன்றா போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால தான் உங்களை கூப்பிட வந்தேன். நீ என்னன்னா டூருனா லாங்காக போகணுன்றையே. ஆமாங்க்கா, ஒரு 2 நாள் தங்குற மாதிரியாவது ஒரு இது எடுக்கணும், டூர் போகணும், அதான் டூரு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போகிறதுக்கு எதுக்கு? அது எல்லா நாளும் தான் போகலாம். அப்போ எங்கம்மா போகிறது? 2 நாளாக வேற போய் இருக்கணும்னு சொல்கிறேன் நீனு. அது எல்லாராலையும் முடியாதுல்ல. ஏன் 2 நாள் எல்லாரும் வரமாட்டிங்களா என்ன வெளியில்? சும்மா வீட்டிலேயே உக்காந்துட்டு அடைஞ்சிட்டு இருக்காதீங்கக்கா. எங்கேயாவது 2 நாள் ஜாலியாக டூருக்கு போயிட்டு வரலாம். பசங்களுக்கும் அப்போ தான் ஜாலியாக இருக்கும். சும்மா உங்களை மாதிரி அதுங்களையும் வீட்டிலேயே பூட்டி வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க. சின்ன குழந்தை, நானும் எங்க வீட்டுல என் பையன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான், டூருக்கு போவோம் எங்கேயாவது கூட்டு போங்கன்னுட்டு. கூட என் மாமியாரும் சேர்ந்து அலப்பற பண்ணுது. ஏன் புருஷன்தான் எதுக்கும் அசைய மாட்டான் பாரு. டூருனாலே தூர ஓடிடுறான். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம வீட்டில் கேட்டுகிட்டே இருந்தால் யாரும் நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாங்க, நம்மளே போக வேண்டிதான். ஆனால் இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. நீங்கள் ஏதாவது முடிவு பண்ணி எங்கேயாவது போயிட்டு வாங்க. இதோ கூட இளிச்சம்மாவையும் கூட்டி போயிட்டு வாங்க. ஐயோ அக்கா, நான்லாம் போகலக்கா எங்கேயும். நீங்கள் வராத நான் எப்படி எங்கேயாவது போக முடியும்? சுத்தம் இது மாதிரி ஆளுக்கு வரல என்னங்க சூப்பராக விளங்கும் டூரு. சரி சின்ன குழந்தை போலாம். ஆனா எங்க போறது என்ன ஒன்னும் புரியலையே. நம்மள எப்படி போறது? ஆனா எங்க போறதா இருந்தாலும் ஒரு 2 நாள் கடுத்ததுதான் நான் வருவேம்மா. ஏன்னா என் பெரிய பொண்ணுக்கு எக்ஸாம் 2 நாள்ல முடியுதான். காலேஜ் அப்புறம் லீவ் விட்டுருவாங்க. அது பிரச்சனை இல்லைக்கா, 2 நாளோ 3 நாளோ அதை சொல்லுங்க. அதுக்குன்னு வரமாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? ஆனா கோச்சிக்காதீங்க, யார் என்ன சொன்னாலும் என்னால வர முடியாதுமா. ஏங்கா ஏன் நீங்க வர மாட்டீங்க? அண்ணன் விட மாட்டாரோ? உங்க அண்ணன் தானே, குடிய ஊத்தி கொடுத்தா எங்க வேணாலும் நீ போயிட்டு வாடின்னுவான். அப்போ ஊத்தி கொடுத்துட்டு வா கத்திரிக்கா. எருமை எருமை. அப்ப என் மாடெல்லாம் என்ன நீ வந்து மேய்ப்பியா? ஓ, இப்போ மாடை மேய்க்கிறதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? அதை மேய்க்கிறதுனால தான் நான் இப்போ நல்லா இருந்து பால் வியாபாரத்தால் நல்லா சம்பாரித்து என் பிள்ளைங்களையும் நல்லபடியாக படிக்க வைக்கிறேன். என் புருஷனால் ஒரு பிரோஜனம் எனக்கு கிடையாது. சரி லட்சுமி அக்கா, எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? அவள் விளையாட்டாக தானே கேட்குறா. எனக்கு இதெல்லாம் விளையாட்டு இல்லை வள்ளி. சின்ன குழந்தை, நீ அமைதியாக இருக்க மாட்டியா? சரி அமைதியாக இருக்கிறேன், அவங்கள டூருக்கு வர சொல்லுங்க, அவ்வளோதான். என்னால் வர முடியாது வள்ளி. நான் டூருக்கு வந்துட்டு இருந்தேன்னா யார் என் மாட்டெல்லாம் பாப்பா? வீடுல வாசல்லாம் யார் பாப்பா? என் புருஷன் 24 மணி நேரமும் குடிச்சிட்டு உட்காந்துருன்னா இருப்பான். வேற ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது அவனால. அக்கா நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீங்கள் டூருக்கு போயிட்டு வாங்க. இல்லைம்மா, அதெல்லாம் சரி வராதுமா. என்னாலேயே எங்கள் வீட்டு நிலவரத்தை பார்த்துக்க முடியாது. இப்போ நீ வந்து எப்படி நீ பார்த்துப்ப? ஒரு நாள் தான் நீ என் கூட வந்திருக்க, இதெல்லாம் சொல்லியிருக்க. அதெல்லாம் ஒண்டியெல்லாம் பார்த்துக்க முடியாது. நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அப்புறம் அதெல்லாம் ஒரு மாதம் கிட்ட போனாதான் கொஞ்சம் புரியும். நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க. நான் இங்கேருந்து என் வீட்டையும் என்னோட இதையும் பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க. இதில் எனக்கு எந்த வித வருத்தமும் கிடையாது. நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. நீங்களாம் போகும்போது இளிச்சம்மாவையும் கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போங்க. என்ன சுற்றி பார்க்குறீங்களோ சுற்றி பார்த்துட்டு வாங்க.
அதெல்லாம் சரி வராதுக்கா. உங்களெல்லாம் விட்டுட்டு போக மனசு வருமா எங்களுக்கு? ஆமாம், அப்படிலாம் விட்டுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. டூர் கேன்சல். லட்சுமி அக்கா நீங்கள் போயிட்டு வாங்கக்கா, நான் பார்த்துப்பேன்க்கா. நாளைக்கு ரேஷன் கடையில் என்ன போடுறானா? நாளைக்கு சர்க்கரையும் பருப்பும் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன்க்கா. பாமாயிலும் நாளைக்கு தானே போடுறாங்க. இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியல. சர்க்கரையும் பருப்பும் மட்டும் சொன்னாங்க. ம், அது என்ன எல்லாம் மாநாடு போட்டு உக்காந்துட்டு இருக்கு? யாருக்கா? அங்கே பாரு. அவளுங்க எதையாவது பற்றி பேசிட்டு இருப்பாளுங்க, நம்மளுக்கு எதுக்கு, வாங்க போகலாம். ஆமாம் ஆமாம், ஏன் கொடியை கிடைக்கிறதுக்குன்னு உட்காந்து பேசிட்டு இருக்காளுங்க என்னவோ. ம், ஆனால் கடைசியில் நம்ம தான் அப்படி சொல்லுவாளுங்க. ஆமாம், எல்லாருக்கும் அதே தான் வேலை. வனிதா. என்னக்கா? அதோ நடுவில் ஒருத்த உட்காந்துருக்கா பார்த்தியா? யாரு? அங்கே நடுவில் ஒருத்த சிரிச்சிட்டே உட்காந்துருக்காளே அவளா? ஆமாம் ஆமாம். யாருமா ஊருக்கு புதுசாவ? ஆமாக்கா. நல்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நல்ல பெட்டியை தூக்கிக்கிட்டு ஒரு சின்ன பையனோட வந்தா. அப்படியே பேக்கா மாதிரி நல்லா முடிச்சுக்கிட்டு இப்படி தான் இழிச்சிக்கிட்டே வந்தா. அவளை பார்த்ததும் எனக்கு ஒரு டவுட்டு, என்ன இது மாதிரி ஒரு பொம்பளையை நம்ம பார்த்தது இல்லையே நம்ம ஊரில் அப்படின்ட்டு. என்னம்மா எங்கேருந்து வர அப்படின்னு நான் கேட்டேன். இது மாதிரி நான் பக்கத்து ஊர்லேருந்து வரேன், என் புருஷன்லாம் எதுவும் இல்லை யாரும் எனக்கு அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாக்கா. அப்படியா? சிரிச்சுக்கிட்டே சொல்றா? ஆமாம். அப்போ இவன் மேலே தான் ஏதோ தப்பு இருக்கும், இவன் ஏதோ பண்ணதுனால தான் விட்டுட்டு போயிருப்பான்னுட்டு நான் வந்து இது மாதிரி சொன்னேன். உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த ஊரில் வந்து வீடு தரமாட்டாங்கம்மா, நீ உங்கள் ஊரோடையே போயிடு அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்போ எப்படிக்கா இப்படி இங்கே ஜாலியாக சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா? வீடு கிடைச்சிருச்சா என்ன? அதை ஏன் கேட்குற? அந்த 3வது தெருவில் ஒரு பாட்டி ஒன்று இருக்கும்ல? ஆமாம், அந்த அவங்க பையன்லாம் கூட வெளிநாட்டில் இருக்கானே. அந்த பாட்டியை தான் எப்படியோ பிடிச்சி இவ வீடு வாங்கிட்டாக்கா. ஐயோ, அந்த பாட்டி எப்படி இவளுக்கு வீடு கொடுத்தது? அதானே, அந்த பாட்டி லேசில் கொடுத்துட்டாதே வீடு. அதான் எப்படி வாங்கினான்னு தெரியல, கையில் காலில் ஊந்தாலா என்னான்னு தெரியல. பாட்டி இனிமேட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். தலையில் குழவி கல்லை தூக்கி போட்டால் பாட்டி கதை முடிஞ்சு போச்சு. அப்போ 2 வீட்டுக்கு சொந்தக்காரி ஆகிடுவாள்ல. ஐயோ, இப்படிலாமா பண்ணுவானுங்க? ஆமாக்கா, இப்படிலாம் நடக்குது, நிறைய நியூஸில் நடக்குது இப்போலாம். ஆமாக்கா, யாரையும் நம்ப முடியல. அக்கா, நம்ம பாட்டிக்கிட்ட போய் இது மாதிரி சொல்லுவோங்க்கா. இதை மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்க்கவே கூடாது ஃபஸ்ட்டு. ஆமாம், நானும் சொல்லணும்னு தான் இருந்தேன். அதெல்லாம் நமக்கு எதுக்கு கௌரி, நம்ம மட்டும் இருப்போம். இல்லைக்கா, அதெல்லாம் சொல்லியே ஆகணும் அப்பப்போ. பாவம் அந்த பாட்டி ஒண்டியாக இருக்கு, ஏதாவது ஆயிடுச்சுன்னா. சரி, அப்போ நீங்கள் போய் சொல்லுங்க, நான்லாம் எதுவும் சொல்ல வரலாமா? கௌரி அக்கா, நம்ம போய் சொல்லுவோம். சரி சரி, போங்க ஃபஸ்ட்டு. இவளங்க கூட சேர்ந்தா வம்பளை மாட்டி விட்டுருவாளுங்க போல இருக்கே. யார் எப்படி போனால் இவளங்களுக்கு என்ன? என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வரல? வரேம்மா. ஃபைனலாக என்ன தான் சொல்கிறீங்க? சரி, நான் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்துக்கிட்டு நான் நாளைக்கு சொல்கிறேம்மா. இவ்வளோ நேரம் பேசி நாளைக்கு தானே? ஆமாம், நான் ஏற்பாடு பண்ணோம்ல, மாடெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் விட்டுட்டு தான் வரணும். சரி, அப்போ நாளைக்கு வள்ளியக்கா வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் சொல்லிடுங்கப்பா. நாளைக்கு எல்லா பிளானும் போட்டுடலாம். நானே இப்போ தான் என் பொண்ணை வந்து கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு சேர்த்து விட்டேன். அதுக்குள்ளார இன்னைக்கு அடித்து அவள் வீட்டில் உட்காந்துட்டா, கிளாஸுக்கும் போகல. இதுக்கப்புறம் டூருக்கு வேறு லீவ் போடணுமா? என்னக்கா 2 நாள் தானே லீவு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இதோட நம்ம மீட்டிங் முடிவடைகிறது. எல்லாரும் வீட்டை தேடி ஓடுங்க, மாமியார்கிட்ட அடி வாங்குங்க. சின்ன குழந்தை, இது நமக்கு மட்டும்தான் பொருந்தும். இவங்க எல்லாரும் ஜாலியா தான் இருப்பாங்க. கல்பனா, ஹே கண்மணி, வா. ஆல் தி பெஸ்ட்மா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க. தேங்க்ஸ்க்கா. எங்கக்கா கல்பனா? உள்ளதாம்மா படுத்துட்டு இருக்கா. நல்லா எங்கள் அம்மா போட்டு அடிச்சிட்டாங்கல்ல, ஸோ ரொம்ப டயர்டாகி உள்ளே படுத்துட்டு இருக்கா. வலிக்குதுன்னு படுத்தா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவளுக்கு. உனக்கு பரவாயில்லையா? கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சுக்கா.
நான் அவளை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் 2 நாள் வரமாட்டேன், அதையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ அப்படியா, என்னாச்சுமா? ஏன் வரமாட்டேன்? இல்லைக்கா, ஊரில் வந்து பாட்டி இறந்துட்டாங்கன்னுட்டு சொன்னாங்க. அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதனால 2 நாள் நான் லீவ் போட வேண்டியிருக்கும். அப்படியாம்மா, சரி சரி, உள்ளதான் இருக்கா, பார்த்துட்டு போ. சரிங்கக்கா, நீங்கள் போய் படிங்க. சரிம்மா. ஐயோ தூங்குறாளே. கல்பனா, கல்பனா, பயப்படாத, நான் தான். கண்மணி வாடி. இப்போ பரவாயில்லையாடி உனக்கு? பரவாயில்லடி, ஆனால் கொஞ்சம் கை கால்லாம் கொஞ்சம் வலிக்குது. கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிஞ்சிருச்சாடி? எப்படி போச்சு இன்னைக்கு உனக்கு? நல்லா போச்சுடி. நீ வரல, அது மட்டும்தான் வருத்தமாக இருந்தது. எல்லாம் என்ன 12th ரிசல்ட் வந்துருச்சுன்னுட்டு வேணும்னே பயந்துட்டு லீவ் போட்டாலோ அப்படின்ட்டு கேட்டாங்க. ஐயோ அப்படியா? ஆமாம். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லி சமாளிச்சிட்டேன். அடி வாங்கினதெல்லாம் சொன்னியா? இல்லை, அவள் கொஞ்சம் ஊருக்கு போயிருக்காளாம் அப்படின்ட்டு சொல்லி சமாளிச்சிட்டேன். சரி. என்னை பார்க்கவா வந்த? ஆமாண்டி, பார்த்துட்டு அப்படியே ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னடி? நான் 2 நாள் வந்து லீவுடி, வரமாட்டேன். நீ மட்டும் போய்க்கோ கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு. ஏன்டி? இல்லடி, எங்கள் பாட்டி வந்து ஊரில் இறந்துட்டாங்களாம், அதனால் அதுக்கு போகணுமா, அதனால் 2 நாள் லீவு. இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவோம். இப்போ தான் அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஏன்னா ஃபோன் அப்புறம் பண்ணுவேனா பண்ண மாட்டானா தெரியலல்ல, அதனால தான். ஐயோ, அப்போ நான் மட்டும் தனியாக போகணுமா? ஆமாண்டி. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பையன் ஒருத்தவன் பின்னாடியே வந்தானுங்கல்ல, 2 பசங்க, அதில் முன்னாடி பைக் ஓட்டிட்டு வந்தான்ல ஒரு பையன். அந்த எருமைங்களை பற்றி ஏன்டி இப்போ பேசுகிற? இல்லடி, அந்த பையன் என் பின்னாடியே வந்து உன் மார்க் என்னன்னு கேட்டான். ஏன் மார்க்கை கேட்டான்? ஆமாண்டி. நீ என்ன சொன்ன? நீ தான் சொல்லியிருக்கல எதுவும் பேசக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாதுன்னுட்டு. நான் திரும்பியே பார்க்காத வேகமாக சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டேன். எருமை மாடுங்க, ஏன் இது மாதிரிலாம் பண்ணுதுங்க? அதனால தான் நான் 2 நாள் வரமாட்டேன், நீ சேஃபாக போயிட்டு வா. இல்லைன்னா உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போக சொல்லி போயிட்டு வா. நான் ஏன்டி அதுக்கெல்லாம் பயப்படணும்? நான் தைரியமாக போவேன். 2 நாள் தானே, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் உன் இஷ்டம். சரி, நான் கிளம்புறேன்டி. சரிடி, பார்த்து போயிட்டு வா. ஏதாவது சாப்பிட்றியாடி? இல்லடி, வேணாம், எங்கள் அம்மா சீக்கிரமாக வர சொன்னாங்க. சரி. அந்த பையன் எதுக்கு ஏன் மார்க்கெல்லாம் கேட்குறான்? என்னை பற்றி எதுக்கு விசாரிக்கணும்? ஏதோ சரியில்லை. ஐயோ, நேரம் வேற ஆயிடுச்சு. லட்சுமி அக்கா பால்லாம் கறந்துட்டு இருப்பாங்களா? அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு வீட்டுக்கு. இவன் வேற இப்படி தூங்குறான். சரி, ஒன்றும் மணி ஆகலைல்ல, புள்ள பாவம். அட, பூமாரியும் இங்கே தான் தூங்குறா போல இருக்கு. சரி, இவனையும் கடத்திட்டு போ பக்கத்தில். அக்கா, இளிச்சம்மா வாமா. லேட் ஆயிடுச்சாக்கா? ஐயோ இல்லைம்மா, ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டேன். நீ நான் பாரு, நான் இப்போ தான் கறந்துட்டு இருக்கேன் பால். சரிங்கக்கா. தம்பி எங்க? தம்பி பூமாரி கூட தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். செம தூக்கம் சார். அப்படியா? பாரு, என் பொண்ணே ஒன்றும் எழுந்திருக்கல பாரு, பூமாரியே பாவம், அவன் சின்ன பையன் தானே. ஆமாக்கா. வேற எதுலையாவது மாட்டில் பால் கலக்கணுமாக்கா? இல்லைம்மா, நீ அதெல்லாம் கறந்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாத நான் எல்லாத்துலையும் கறந்துட்டேன். இந்த மாடு மட்டும்தான் லாஸ்ட்டு. சரிங்கக்கா. நான் என்னக்கா பண்ணணும்? வேற ஏதாவது பண்ணணுமா? பால்லாம் கறந்து முடிச்சுட்டு பால்லாம் குடிச்சிட்டு வந்து தான் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணணும். அது வரைக்கும் உனக்கு எந்த வேலையும் இல்லைம்மா. இனிமேல் நான் பால் கறந்து கொடுத்தா நீ இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் ஒரு வீட்டுக்கா. அது வரைக்கும் நான் என்னக்கா பண்ணுறது? நீ வெளியில் கொஞ்சம் வாசலை மட்டும் பெருக்கி விட்டுறியாம்மா? சரிங்கக்கா.
ஏய், ஆள் வராங்கன்னு தெரியாதா? எங்க பெருக்கிட்டு தானேங்க இருக்கேன், நீங்க தானே பார்த்து வரணும். நான் குனிஞ்சு தானே பெருக்கிட்டு இருக்கேன், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியுமா? ஆள் வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க தான் ஒழுங்கா பெருக்கணும். நீ பண்ணது தப்பு, வந்து என்ன வந்து கேட்குறியா? ஏங்க குனிஞ்சிக்கிட்டு பெருக்கிறது நான், ஆள் வராங்களா இல்லையான்னுட்டு நேராக பார்த்துக்கிட்டேவா பெருக்க முடியும்? நீங்கள் நேராக பார்த்துட்டு தானே வரீங்க, யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல, ரோட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு தானே வரீங்க, இல்லை அப்படியே நேராக போவீங்களா? பார்த்துட்டு கொஞ்சம் இருமா அப்படின்னா நான் நிறுத்த போகிறேன். இப்போ என்னங்க மேலேயா பட்டுச்சு? நான் தான் பார்த்த உடனே நின்றுட்டேன்ல. ஓ, மேலே வேற படுமா? மேலே பட்டு தான் பாரேன். ஆமாம், இது லக்ஷ்மி அக்கா வீடாச்சே, நீ என்ன இங்கே பண்ணுற? யார் நீ? நான் அவங்க கிட்ட வேலை செய்கிறேங்க. என்ன ஒரே சத்தமா கேக்குது? வனிதா, இவ எதுக்கு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கா? என்ன வனிதா, என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னக்கா வேலைக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கீங்க, அவ்வளோ வசதி ஆயிட்டீங்களா என்ன? வனிதா, என்னத்துக்கு வந்தியோ அதை மட்டும் பேசு, தேவையில்லாத பேசிட்டு இருக்காத, புரியுதா? சரி, நீங்கள் எதையாவது வச்சுட்டு போங்க, அதில் என்ன, அதை பற்றி எனக்கு என்ன வருது? வேலை செய்கிற ஆளை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க, வாய் ரொம்ப நீளுது. அக்கா நான் எதுவுமே சொல்லலக்கா, அவங்கள பார்த்து வர தானேம்மா அப்படின்னு தான் கேட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும், நீ அமைதியா இரு. ஏய், யாருக்கு வாய் அதிகம்னுட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆமா, எதுக்கு இங்க வந்த அதை மட்டும் சொல்லு. எனக்கு 1/2 லிட்டர் பால் வேணும். அவ்வளோதானே? ஏன்னா எடுத்துட்டு வந்தியா? இல்லை, நீங்கள் பாக்கெட்டில் போட்டு தரேன்னு சொன்னாங்க, அதனால வந்தேன். இளிச்சம்மா, அக்கா அவளுக்கு ஒரு பாக்கெட் ஃப்ரிட்ஜில் பால் இருக்கும், எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. எனக்கு புது பாலாக தான் வேணும். இப்போ கறந்த பால் தான் பாக்கெட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் ஒரு குண்டானையோ அண்டாலையோ எடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு அப்படியே ஊற்றி தந்துடுவேன். யாரும் எடுத்துட்டு வர்றது கிடையாது. எங்கள் வீட்டு பாத்திரத்தையே நான் கொடுக்க முடியும். அதனால தான் பேக்கெட் பண்ணி வச்சிருக்கேன். பேக்கெட் பண்ணால் அதை ஃப்ரிட்ஜில் தான் போட முடியும், வெளியில் வைக்க முடியாது. காலையில் கறந்த பால் தான். இஷ்டம் தான் வாங்கிட்டு போ, இல்லைன்னா போ. எப்பா பாயா, இவளுங்களுக்கு வந்த வாழ்வு இருக்கே, நல்லா வீட்லேயே உட்காந்து சம்பாதிக்கிற ஆளுங்க. நமக்கு தான் இது மாதிரிலாம் கிடைக்க மாட்டேங்குது. என்னம்மா, பால் வேணுமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்க? வேணும். இளிச்சம்மா, ஃப்ரிட்ஜில் பால் இருக்குமா, எடுத்துட்டு வந்து கொடுத்துருமா. ஆ சரிங்கக்கா. என்ன லக்ஷ்மி அக்கா, நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எரிஞ்சு விழுறீங்க, எங்கேருந்தோ வந்தவளுக்கு அவ்வளோ பாடு பார்க்குறீங்க. என்னம்மா, இந்த ஊர் அந்த ஊரெல்லாம் இல்லை, மனசு நல்லா இருந்தால் பாடு பார்ப்பாங்க, மனசு கெட்டதாக இருந்தால் என்ன பண்ணுறது? சி, இதுங்க பேசுறதுக்கெல்லாம் இதுங்கிட்ட பாலே வாங்கக்கூடாது. என்ன பண்ணுறது, கடனுக்கு கடைக்காரன் தரமாட்டான், இதை இவ தான் கொடுப்பா. ஐயோ, ஏதோ ஒரு தைரியத்தில் சொல்லிட்டோம், நான் மட்டும் தனியாக போயிட்டேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு. நம்மக்கிட்ட வந்து அவன் பேசினா என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே. என்ன என் புள்ள ஒரே புலம்பலா போகுது? ஏம்மா கல்பனா, அப்பா. என்னம்மா ஏதோ முணங்கிட்டே போற, அப்பாவை கூட பார்க்கல? அது ஒன்றும் இல்லைப்பா, அது ரஃப் நோட் எங்கேயே வச்சுட்டேன், அதான் தேடிட்டு இருக்கேன். இதே வேலை உனக்கும் உங்க அக்காவுக்கும். எங்கேயாவது நோட்டு புத்தகத்தை வச்சிட வேண்டியது, தேட வேண்டியது. இல்லைப்பா, இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், இதை பார்த்துக்கிறேன். சரி. பேசாத காலையிலே அப்பாவே போய் கொண்டு போய் விட சொல்லலாமா? வேணாம், அப்புறம் மதியானத்துக்கு நானே தனியாக வரணும், சைக்கிள்லேயே போயிடும். ரெடி போகலாமா? ரெடி ஆயிட்டல்ல? ஆமாம், ரெடி ஆயிட்டேன். என் நோட்டை தான் காணும், தேடிட்டு இருக்கேன். அது இப்படி தேடுவேன்னு எனக்கு தெரியும், சைக்கிளில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன், வா. அப்படியாம்மா, சைக்கிளில் எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கியா? என்னம்மா, பொண்ணு மேலே திடீர்னு பாசமாக இருக்கு? நேற்று அவ்வளோ அடி அடிச்சு அதனாலயா? என்னது, அடிச்சாளா? பொண்ணா இதெல்லாம் எவ்வளோ அழகாக ட்ரிக்ஸாக போட்டு கொடுத்துட்டு பார். இப்போ இவன் வேற முறைக்கிறான், இவனுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. என்ன வள்ளி, பொண்ணை அடிக்கிறியா என்ன? அது அது அப்பா. என்னம்மா, அடிச்சாளா இவ? அப்பா, அம்மா அடிக்கலாம் இல்லப்பா, நேற்று அம்மா என்ன அடிக்கிற மாதிரி நான் கனவு காண்டேன். அதை வந்து நான் அம்மா கிட்ட சொன்னேன்னா, நேற்று அடிக்கிற மாதிரி நான் கனவு காண்டேனே, அதனால பாசமா இருக்கியான்னு கேட்டேன்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, நான் கூட உன்னை அடிச்சுட்டாலோன்னு பயந்துட்டேன். அதெல்லாம்
ரொம்பலாம் அம்மா அடிக்கலப்பா, என்ன கொஞ்சம் தான் செய்வா பாசமா அப்பப்ப. எது செஞ்சாலும் என்ன அடிக்கிற மாதிரியே பாருங்க. சீ, இந்த வீட்டுல நான் எதுக்கு தான் குப்பை கொட்டுறேன்னு எனக்கு தெரியல. நீ போடி. சரிம்மா வா. அப்பா நல்ல வேலை தப்பிச்சோம். என்னம்மா, அப்பா கிட்ட நான் உனக்காக பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு நீ டூருக்கு பர்மிஷன் வாங்கி டூருக்கு கூப்பிட்டுட்டு போற, அவ்வளோதான். நீ டூருக்கு கூப்பிட்டுட்டு போறேன்ற ஒரே காரணத்துக்காக நான் பொய் சொல்லியிருக்கேன், பார்த்துக்க. சரி போ. பிள்ளைங்களாம் பிள்ளைங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். இவதான் நல்லா சொகுசா ஜாலியா இருக்கா. ஏய் உஷா. ஏமா அது என்ன உஷா, அக்கானு கூப்பிடு. அதெல்லாம் அப்படிலாம் அவளை கூப்பிட முடியாது. தேவையா கல்பனா உனக்கு இதெல்லாம்? சீப்பே எருமாடு. நல்ல பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கேன், ரெண்டு தான். இப்போ நான் என்னம்மா பண்ணேன்? நான் மாட்டுன்னு படிச்சுட்டு தானே இருக்கேன். பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கேன்னு நினப்பு உனக்கு. கையில புக்கு சாஞ்சி படுத்துக்கின்னு கூல் ட்ரிங்க்ஸ் வேற இவளுக்கு. அம்மா எக்ஸாம்மா. ஒரு வேலைக்கும் பிரயோஜனம் கிடையாது, ரெண்டாம். அவன் மேலே இருக்கிற கோவத்தை நம்ம மேலேயும் சேர்த்து காட்டிட்டு போறா இந்த அம்மா. சே, எவ்வளோ திமிரு அவளுக்கு. கொஞ்சம் இல்லைன்னா தொடப்பத்தாலேயே நம்மளை பெருக்கி இருப்பா. ஊரை விட்டு ஊரை வந்து அவ்வளோ திமிரு அவளுக்கு. இவன் என்ன கண்டுக்காத கூட அப்படியே போற, ஏதோ முணங்கிட்டே. திமிரு பிடிச்சவன். ஏய் வனிதா அக்கா, ஏன் மூஞ்ச உருன்னு வச்சிருக்க காலையிலேயே? என்னாச்சு? நிற்கிறது பார்க்காத கூட நீ மாட்டேன்னு போற. எல்லாம் அவள் நம்ம ஊருக்கு ஒருத்தவ புதுசாக வந்திருக்காள் ஈன்னு இழிச்சிட்டு, அவளால் தான்க்கா காலையிலே டென்ஷன் ஆயிடுச்சு. ஏம்மா என்னாச்சு? இதோ இந்த பாலை வாங்க போனேங்க்கா லட்சுமி அக்கா வீட்டுக்கு. அவள் அங்கே பெருக்கிட்டு இருந்தா. வரவங்க போகிறவங்கள பார்த்து தானே அவள் தானே பெருக்கணும். நான் போய் நின்று என்னையே என் காலை சேர்த்து அடிச்சிடுவாப்புல இருக்கு பெருக்கியே. அதனால் நான் கேட்டேன், வரவங்க போகிறவங்களாம் பார்த்து பெருக்குன்னுட்டு. அவன் என்னன்னா அப்படி துள்ளிக்கிட்டு வரா, நீ தான் பார்த்து வரணும் அப்படின்னுட்டு. கூட அந்த லட்சுமி அக்காவும் பயங்கர சப்போர்ட்டு. அவன் அங்கே போயிருக்கிறா. லட்சுமி அக்கா தான் வேலைக்கு வச்சுக்குதான் அவளை. அதான் நேற்று பார்த்தோம்ல, எல்லாம் கூட்டா சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்களே. ஓஹோ, இதான் விஷயமா? நல்லா லட்சுமி அக்காவுக்கு வாழ்வு வந்துடுச்சுக்கா. அதான் வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுக்கிறாங்க மகாராணி. நீங்கள் லட்சுமி அக்கா கிட்ட பால் வாங்குவீங்களா? ஆமாம்மா, என் மாமியார் அவங்க கிட்ட தான் வாங்குவாங்க. ஆனால் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து ஊற்றிடுவாங்க. இனிமே அவள் தான் வருவா போல இருக்கு, அந்த இழிச்சிக்கிட்டே இருக்காளே ஒருத்தவ அவ. இப்போ பாருங்கக்கா, இந்த பால் பாக்கெட்டு கடையிலே வாங்கிடலாம் போல இருக்கு. இந்த பாக்கெட்டை போட்டு விற்கிறாளாம், அதனால இந்த பாக்கெட்டுக்கு ₹1 எக்ஸ்ட்ரா. ஆமாம், அவளுங்களுக்குலாம் எங்கேருந்து தான் காசு கொட்டுதோ தெரியல. வசதி வந்ததுக்கப்புறம் ஆடம்பரம் அதிகமாக தான் இருக்கு. ஆமாம், நம்மளுக்கு தான் இது மாதிரிலாம் கிடைக்க மாட்டேங்குது எதுவும். அந்த புதுசாக வந்திருக்காளே, அவளை எப்படியாவது பாட்டிக்கிட்ட சொல்லி வீட்டை விட்டு திருத்தணும்க்கா. எப்படி தெரியுமா தொடப்பத்தை வச்சு நின்றுட்டு இருந்தா அவ. சரி வா, முதல் வேலையை அதை தான் பண்ணணும். வாங்க போகலாம். கௌரி அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் எங்கள் வீட்டில் பால் பாக்கெட்டை வச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்ன குடுமி காலையிலே இங்கே நின்றுட்டு இருக்கு? ஏதோ சரியில்லையே. என்ன ரெட்டை குடுமி? ஏய் குடுமி, அது இதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, கொண்டே அறுத்துடுவேன். நான் கொண்டை போட்டு இல்லை குடுமி. திஸ் இஸ் ஃப்ரீ ஹேர். ஃப்ரீ ஹேர். யூ டோன்ட் நோ ஃப்ரீ ஹேர்? திஸ் இஸ் ஃப்ரீ ஹேர். ஏய் காலையிலே வம்பு இழுக்காத. ஹே ரெட்டை குடுமி, யூ டோன்ட் நோ இங்கிலீஷ்? ஓகே ஓகே, உன் குடுமையை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு. பட்டிக்காடு. ஏய் யாரை பார்த்துடி பட்டிக்காடுன்ற? உன் ரெட்டை குடுமையை பார்த்து தான் மேன் சொல்கிறேன். நான் மேனா? உமன்ரி. ஓ, அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியுமா காமெடி? காலையில இந்த ஓனாங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. எப்பதான் இந்த வனிதா வருவாளோ தெரியல. பாலை காய்ச்சி வச்சுட்டு தான் வருவாளா? ஹே ரெட்டை குடுமி, திரும்பவே கூடாது. சி, காலையிலே வந்து வம்பு இழுக்கிறா. ஹே ரெட்டை, திரும்பினா தானேடி? திரும்பவே மாட்டேனே. அம்மா இப்பதான் வரா வனிதா. அக்கா போலாமா? போலாமா. என்ன வைக்க போரு? எங்க காலையிலே 2 பேரும் கிளம்புறீங்க? இந்த பார் சின்ன குழந்தை,
என்ன வைக்க போறே அது இதுன்னு சொல்ற வேலை வச்சுக்காத. ஓ மண்டை அப்படிதானே இருக்கு வைக்க போகிற மாதிரி, அதுக்கு தான் சொல்கிறேன். நீ கூட தான் நல்லா ஓனா மாதிரி இருக்க. உன்னை ஓனான்னு சொன்னா உனக்கு கோவம் வரும்ல. உன்னை சொல்லவா? சொல்லிக்க, அதனால் என்ன இப்போ? சி அக்கா வாங்கக்கா போகலாம். ஆமாம் வா, இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு கிளம்பலாம். சில தொல்லைங்க நம்ம எங்கே போனாலும் பின்னாடியே பின்தொடரும் வேதாள மாதிரி. ஆமாம் ஆமாம், நான் வேதாளம், இவங்க குட்டிச்சாத்தான். நீ சீக்கிரமாக போயிடலாம் வாடி, இவ வாயில் நிற்க முடியாது. ஆமாக்கா வாங்க. காலையிலே ரெண்டும் கூட்டாக சேர்ந்து போகுதுங்களே, எவன் குடியை கெடுக்கிறதுக்கு போகுதுங்க. சரி, எங்கே போனால் நம்மளுக்கு என்ன வருது, நம்ம போவோம் நம்ம பாட்டுக்கு. வனிதா இருமா ஒரு நிமிஷம். என்னாச்சுக்கா? நீ அந்த இழிச்ச பொண்ணு தானே பால் ஒரு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போய் ஊத்துறான்னு சொன்னேன். ஆமாக்கா, அது பாரு பாட்டி வீட்டாண்ட அந்த பால் வண்டி நிற்கிது. ஆமாக்கா. அதுக்கு தான் சொல்கிறேன், இங்கேயே கொஞ்ச நேரம் நிற்போம். அவள் போனதுக்கப்புறம் நம்ம போய் பாட்டிக்கிட்ட சொல்லலாம். அதுவும் சரிதான்க்கா. பாட்டியம்மா 1/2 லிட்டர் போதுமா? தாராளமாக போதுமா. நான் மட்டும் தானே இருக்கேன், அதனால் சாப்பிடவே பிடிக்காது. இந்த பாலை குடிச்சிட்டு தான் அப்படியே படுத்துப்பேன். இந்த பாலுக்கு தான் எனக்கு செலவே ஆகும். ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க பாட்டியம்மா, நான் செஞ்சு தரேன். ஐயா நீயே பாவமா, நீ செஞ்சு கொடுத்து நீனே காலையில் இவ வீட்டுக்கு வந்துடுவ பாலெல்லாம் ஊற்றுறதுக்கு. நீனே சமைப்பியா என்னன்னே தெரியலையம்மா. இனிமே தானே நீ போய் சமைக்கணும். ஆமாம் பாட்டியம்மா, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் காலையிலே உங்களுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நான் போவேன். அதனால் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. நானே பார்த்தல 7, 8:30 தான் ஏந்திருக்கிறேன் இப்போல்லாம். ஆமாம், அக்கா சொல்லி தான் அனுப்புனாங்க. பாட்டியம்மாவுக்கு மட்டும் லேட்டாக ஊற்று, எல்லாருக்கும் பால் ஊற்றிட்டு பாட்டியம்மாவுக்கு லாஸ்ட்டாக கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், நான் லட்சுமி கிட்ட அப்பயே சொல்லியிருக்கிறேன். ஏன் தூங்குவேம்மா, நீ என்னை எழுப்பாத, 8, 8:30 வாமான்னு சொல்லியிருக்கிறேன். ஆமாம், அதுக்கு தான் சொன்னாங்க. ஒரு நிமிஷம் நில்லுமா, நான் நேற்றே லட்சுமி கிட்ட நாளைக்கு பால் காசு கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அவள் வாங்கவே இல்லை பாவம். இன்னைக்கு கொடுத்துட்றேன். சரிங்க பாட்டிம்மா. இருமா எடுத்துட்டு வரேன். அப்பா அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி போய் தண்ணி தாக்கமாக எடுக்குது. என்னம்மா இதில் ஒரு 800 ரூபாய் இருக்குமா. இன்னைய பாலோட சேர்த்துக்கிட்டு எவ்வளோ இருக்குதோ லட்சுமியை பார்த்துக்க சொல்லுமா. மிச்சம் இருந்தாலும் அப்புறம் நான் சேர்த்து வாங்கிக்கிறேன். சரிங்க பாட்டி, கொடுங்க. பாட்டி கொஞ்சம் தண்ணி தாக்கமாக இருக்கு, தண்ணி கிடைக்குமா? அதோ எடுத்துட்டு வரமா. என்னக்கா உள்ளே போனவ ஒன்றும் ஆளை காணோம். அப்படி என்ன பேசுகிறாலோ தெரியல. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ஏதாவது குழவி கல்ல தலையில் போட்டு கொண்டுட்டாலோ? அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? வனிதா பயப்படாதம்மா. நான் சும்மா சொன்னேன், அப்படிலாம் நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா பட்ட பகலில் அது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பில்லை. வர வந்துட்டா பாரு. என்ன ரெட்டை கொடுமையும் வைக்க போகிறோம், என்ன பண்ணுதீங்க? அதுவும் எங்கேயோ பார்த்துட்டு நிற்கிறாளுங்க, ஒன்றும் சரியில்லையே. இளிச்சம்மாவே பார்த்துட்டு இருக்காளுங்க, என்ன பண்ண போகிறாளுங்கன்னு தெரியலையே. பாட்டிமா போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாமா. சரி பாட்டிமா, ஏதாவது வேணும்னா கேளுங்க, வரேன். சரிம்மா. அட பரவாயில்லையே, வண்டிலாம் ஓட்ட தெரிஞ்சிருக்கேன் உனக்கு. பாட்டி நான் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. சரிங்க பாட்டி. அக்கா அவ போயிட்டா, வாங்க போலாம். வா. என்ன அவ போயிட்டா வாங்க போலான்னு கூட்டிகிட்டு போகுது அந்த வைக்க போரு. சம்திங் ராங், ஏதோ போய் பார்க்கணும். என்னன்னு போய் பார்த்துட்டு தானே இருக்குது இவளுங்களுக்கு. யாராவது வராங்களா பாரு. யாரும் இல்லைக்கா, வாங்க போலாம். சரி. என்ன இதுங்க இவ்வளோ சீக்கிரட்டாக போகிறத பார்த்தா ஏதோ வேட்டு வைக்க போகுதுங்க போல இருக்கே இளிச்சம்மாவுக்கு. என்ன நடக்குதுன்னு பார்த்தே ஆகணும். இந்த பாட்டி வீட்டில் பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்கும்ல, அது வழியாக பார்ப்போம். பாட்டி அது யாரு அதுக்குள்ள? அட நீங்களாம்மா, வாங்க வாங்க. வராதவங்களாம் வந்திருக்கிறீங்க வீட்டுக்கு. வராத நாங்க வந்திருக்கிறோம், வரவே கூடாதவங்கலாம் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்களே. நீங்க யாரும்மா சொல்றீங்க?
ட்வைங். அப்படி என்னதான் பேசுகிறாளுங்க? எப்பா, இதுங்க ரெண்டு மூஞ்சி ஏன் இப்படி வில்லித்தனமாக இருக்கு? காட்ஸில்லாவில் வர காங் ஃபேஸ் கூட கொஞ்சம் பவ்யமாக இருக்கும் போல இருக்கு. இதுங்க மூஞ்சி பார்க்கவே சகிக்காகலை, அந்த அளவுக்கு டெரராக வச்சிருக்கு மூஞ்சியை. என்னதான் பேசுகிறாளுங்கன்னு கேட்போம். அப்பா நல்ல வேலை யாரும் வரல, சீக்கிரமா போயிட வேண்டியதான். கல்மணி சொல்றத பார்த்தா இன்னைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுவான்னு பயந்துட்டேன். ஐயோ, அதே ஆரஞ்ச் சவுண்ட். ஹாய். ஹே நில்லு. எரும மாடு எப்படி ரோட்ல கத்திட்டு வரான் பாரு. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன மூஞ்சியும் முகர கட்டையும். சி, பைக்கை விட ஃபாஸ்ட்டாக ஓடிடுவா போல இருக்கே. ஓய், இப்ப எதுக்கு இவன் ஓயின்னு கத்திட்டு பின்னாடியே வரான்? என்னதான் வேணும் இவனுக்கு? நம்ம காதலே வாங்கக்கூடாது, வேகமா போயிடணும். கடவுளே, வேகமா போறேன், எந்த லாரியும் குறுக்கால வந்துடக்கூடாது. வேகமாக போனால் மட்டும் விட்டுருவேனா? சனியா இங்கேயே இருந்து வந்து ஏன் உயிரை வாங்குது? ஓய், எதுக்கு நேற்று வரல? ம்? நீ முறைச்சா கூட நல்லா தான் இருக்க. சொல்லு, ஏன் நேற்று வரல? ஆமாம், 12th மார்க் என்ன? நான் 12th என்ன எடுத்தா இந்த எருமைக்கு என்ன வருது? ஏன் அமைதியாகவே இருக்க? என்கிட்ட பேச மாட்டியா? ஆமாம், உன் பேர் என்ன ஃபஸ்ட்டு? சனியா. இவ்வளோ அழகாக இருக்க, சனியா நான் பேர் வச்சிருக்காங்க. நெல்லு கல்பனா. என் பேர் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? பேரு தெரிஞ்சுட்டு பேர் என்னன்னு கேட்டான் போல இருக்கு. ஐயோ, என்னாச்சு? ஐயோ, யார் முகத்துல முழிச்சனும்? என் நேரம். சைக்கிள் வேற பஞ்சர் ஆயிடுச்சா? இன்னைக்கு நானும் லீவ் போட்டு இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சு? ஏன் நிக்கிறா? ஏய் கல்பனா, ஏன் என்னாச்சு? எல்லாம் இவனாலதான். அதுக்கு தான் மெதுவா போன்னு சொன்னேன். வர ஆத்தத்துக்கு அவன் மண்டையிலே கல்லை தூக்கி போட்டு மண்டையை உடைச்சிருவேன். கத்திக்கிட்டு வேற. அப்பா போயிட்டானா? அம்மா இப்பதான் நிம்மதியா இருக்கு. இவன் என்ன போயிட்டான்னு நினைச்சா இங்க நிக்கிறான்? ஐயோ, ஒரே தொல்லையா இருக்கு. சைக்கிள் நல்லா இருந்தாலும் கடகடன்னு மிதிச்சாவது ஓடிடுவேன். இப்ப நான் என்ன பண்றது? பயமாவும் இருக்கு, கோபமாவும் வருது. நம்ம அப்பா கூடயே வந்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம். இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேன் இவன் கிட்ட. என்ன பண்றது இப்ப? அது யாரு அதுக்குள்ள? அட நீங்களாமா, வாங்க வாங்க. வராதவங்களாம் வந்திருக்கிறீங்க வீட்டுக்கு. வராத நாங்க வந்திருக்கிறோம், வரவே கூடாதவங்கலாம் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்களே. நீங்க யாரம்மா சொல்றீங்க? ட்வைங். அப்படி என்னதான் பேசுகிறாளுங்க? எப்பா, இதுங்க ரெண்டு மூஞ்சி ஏன் இப்படி வில்லித்தனமாக இருக்கு? காட்ஸில்லாவில் வர காங் ஃபேஸ் கூட கொஞ்சம் பவ்யமாக இருக்கும் போல இருக்கு. இதுங்க மூஞ்சி பார்க்கவே சகிக்காகலை, அந்த அளவுக்கு டெரராக வச்சிருக்கு மூஞ்சியை. என்னதான் பேசுகிறாளுங்கன்னு கேட்போம். ஐயோ, அலக்கிற ஜக்க பாட்டியம்மா வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. அப்பா நல்ல வேலை, ரொம்ப தூரம் போயிருக்கல. நடந்தே போய் எடுத்துட்டு வந்துடுவோம், தூரம் தானே இருக்கு, பக்கம் தானே. இதுக்கு போய் வண்டியை திருப்பிக்கிட்டு பெட்ரோல் வேற கொஞ்சம் போயிடும். பாட்டி, நீங்க யாருக்கு வீடு கொடுத்துருக்கீங்க வாடகைக்கு? ஏம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையாம்மா? என்ன பாட்டி பிரச்சனையான்னு கேக்குறீங்க? யார் வந்தாலும் வீடு கொடுத்துடுவீங்களா? அவளும் அவன் மூஞ்சியும் எந்த நேரமும் ஈன்னு சிரிச்சிட்டே இருக்கா, யாரை பார்த்தாலும். இளிச்சம்மா சிரிச்சிட்டே இருந்தா உனக்கு என்னடி வருது? வைக்க போரு வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறது கிடையாது. இவளுங்க பொழுதுபோக்குக்கு எவளையாவது எவகிட்டையாவது பேசி அவளுங்க வேலையை கெடுக்கணும். அதான் இவளுங்க பொழுதுபோக்கே. இந்த பாருங்க பாட்டி, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், அவளை வீட்டை விட்டு காலி பண்ண வைங்க. ஐய, வாயப்பாரு எதுக்கு? ஏம்மா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அவ என்னம்மா பண்ணா? என்ன பண்ணாலா? காலையில என்ன தொடப்பசாலையே அடிக்க வரா. நீங்க என்னம்மா சொல்றீங்க? அந்த பொண்ணா? அந்த பொண்ணுலாம் அப்படி பண்ணாதேம்மா. அப்ப நாங்க போய் சொல்றேன்னு சொல்ல வரீங்களா? அக்கா, இவங்களுக்கு போய் நல்லது நினைச்சோம்ல, நம்மள சொல்லணும். வாங்க அக்கா போலாம்.
இவங்க எப்படி போனா நம்மளுக்கு என்ன வருது? ஆமா வனிதா, இவங்களுக்கு நல்லது நினைச்சு வந்தா நம்ம வேலையை சந்தேகப்படுறாங்க. ஐயா ஐயா அப்படி நான் சொல்லலம்மா. பார்க்க நல்லா அமைதியான பிள்ளையா இருக்கு. அதை நீங்க சொன்னதுனால நம்ப முடியல, அதனால கேட்டாமா. ஆமா, நாங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, எவ்வளவு சொல்றதெல்லாம் நம்புங்க. பாட்டி, அவ அந்த தொடப்பத்தால அடிக்க வந்ததும் இல்லாத என்னென்ன பேசினா தெரியுமா? அப்பா, அவளுக்கு வாய அவளுக்கு பார்க்க தான் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. நீங்க என்ன ஊர்க்காரங்களை வைக்க வேண்டியதானே வாடகைக்கு? வெளியூர்காரங்களாம் எதுக்கு வைக்கிறீங்க? அதுவும் தனியா இருக்கிறீங்க நீங்க. இது மாதிரி ஒருத்தவளை வைக்கலாமா வாடகைக்கு? ஏமா பார்க்கவே பாவமா இருந்ததுமா அந்த பிள்ளைய பார்த்தா. ஒரு பச்சை குழந்தைய வேற வச்சிருக்கா. நீங்க நியூஸ் எல்லாம் பார்த்தது கிடையாதா? இது மாதிரிதான் குழந்தைய தூக்கின்னு வருவாளுங்க. அப்புறம் உங்க தலையிலேயே கலை தூக்கி போட்டுட்டு உங்களை சாவடிச்சுட்டு 2 வீட்டையும் அவ பேர்ல எழுதி வாங்கிப்பா. அடி பாவிங்களா, என்னென்னமோ சொல்றாளுங்களே. சி, என்னம்மா சொல்றீங்க? எதேதோ சொல்றீங்களேம்மா. ஆமா பாட்டி, எத்தனை நியூஸ்ல பாக்குறோம். இந்த விழிப்புணர்வே உங்களுக்கு இல்லையா? கொஞ்ச நாள் நல்லா பேசுவா, நீங்க நல்லா பேசி உள்ள விடுங்க, அவ்வளவுதான், நீங்க க்ளோஸ். இப்ப என்னம்மா பண்றது? அந்த பொண்ணை வேற நான் வாடகைக்கு வச்சுக்கினேன். இப்பயே எதையாவது சொல்லி வீட்டை விட்டு காலி பண்ண பாருங்க. அந்த வாடகை பணம் வச்சுதாம்மா என் உயிரே வாழுது. நீங்க வாடகை பணத்தை இப்ப பாத்தீங்கன்னா உங்க உயிர் இருக்காது. பணத்தினால வாழுதுன்னு சொல்றீங்க, உங்க பணத்துக்காகவே உங்க உயிர் இருக்காது, கொண்டுட்டு போயிடுவா. ஆமா ஆமா, உடனே காலி பண்ண பாருங்க பாட்டி. நான் வேணா வேற யாரையாவது பாக்குறேன் வாடகைக்கு. சரி கௌரி, பாருமா கொஞ்சம். பாக்குறேன். இப்ப நான் என்னம்மா சொல்லி அந்த பொண்ணை வெளியே தள்ளுறது? எதையாவது சொல்லுங்க பாட்டி. உங்க பையன் வெளிநாட்டுல இருந்து வீடை காலி பண்ண விட சொல்றான், இடிச்சிட்டு வேற கட்ட போறானா நீட்டு சொல்லுங்க. தொட்டிலையும் கிள்ளி விட்டுட்டு குழந்தையும் ஆட்டி விட்டுறாளுங்களே. படுபாவிங்க, அடுத்தவ குடியை கெடுக்கிறதுக்குன்னா ரெண்டும் ரெண்டா இருக்குதே. சரிம்மா, அப்படியே சொல்றேம்மா. சரி, நாங்க வரோம். போயிட்டு வாங்கம்மா. கௌரி, கொஞ்சம் வாடகைக்கு யாராவது இருந்தா சொல்லுமா. வனிதா, வா போலாம், வந்த வேலை முடிஞ்சது. ஆமாங்கக்கா, வாங்க போலாம். இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ எம்மையம்மா, இப்படிலாம் பேசுறாளுங்கம்மா. ஒரு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பேசுறாளுங்களே, வாய் கூசாத. சி, நமக்கே இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கே. இளிச்சம்மா இதெல்லாம் கேட்டா ஐயோ என்ன ஆயிருக்கும். அப்பா, இந்த கேள்வி ஏன் இதெல்லாம் நம்புது? இவளுங்க 2 பேரும் ஏற்கனவே டுபாக்கு வருங்கள, அது ஊருக்கே தெரியும். இந்த கேள்வி ஏன் அதெல்லாம் நம்புதுன்னு தெரியலையே. என்ன நடக்க போதோ தெரியல. இதை போய் முதல்ல நம்ம லட்சுமி அக்கா கிட்ட சொல்லணும். பாவம் எலிச்சம்மா. இந்த வேலை முடிஞ்சிச்சு வனிதா. ஆமாக்கா, இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? ஐயோ, கொஞ்சம் நஞ்ச சந்தோஷம் இல்லக்கா, ரொம்பவே. ஐயோ, இவளுங்க புருஷன்லாம் எப்படிதான் இவளுங்க கூட இருக்கிறானுங்களோ தெரியலடா. எப்பா, யார் இங்க அழுவுறது? இலிச்சம்மா, இவன் என்ன போயிட்டான்னு நினைச்சா இங்க நிக்கிறான். ஐயோ, ஒரே தொல்லையா இருக்கு. சைக்கிள் நல்லா இருந்தாலும் கடகடன்னு மிதிச்சாவது ஓடிடுவேன். இப்ப நான் என்ன பண்றது? பயமாவும் இருக்கு, கோபமாவும் வருது. நம்ம அப்பா கூடயே வந்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம். இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேன் இவன் கிட்ட. என்ன பண்றது இப்ப? என்ன நடந்தாலும் போயிதான் ஆகணும், வேற வழி எங்க இருக்கு? ஹோய் ஜெரும மாடு. ஏய் கல்பனா, எதுவும் பேச மாட்டியா? ஓய், ஏன் எதுவும் பேச மாட்ற? சரி, 12th மார்க் என்ன, அதையாவது சொல்லு. கோபக்கார கிளியே, மாமணிய போல நீ புருவம் தூக்கி காட்டாத. ஏதோ ஏதோ நெஞ்சம் வலி கூடுதே, அடக்காதல் இதுதானா? ஏதோ ஏதோ நெஞ்சம் குறை சாயோதே, அடக்காதல் இதுதானா? சூரியகாந்தி பூவை போல நீ முகத்தை திருப்பறியே, சொல்லிட்டி விட்ட சோழி போல சொண்டு ஓடுறியே. ஐயோ, தலை எழுத்து, இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதிருக்கு போல. பெரிய சூரியன் நினைப்பு, மூஞ்சிய முக கடையும்.
வாப்பா வாப்பா வா. சார் நானே இங்கே வண்டிக்கு பெட்ரோல் இல்லாததான் இது மாதிரி வண்டியில் போயிட்டு இருக்கேன் நின்றுட்டு. இதுக்கு போய் லைசன்ஸை கேட்குறீங்களே சார். என்னடா வண்டி இது? ரெண்டு சக்கரம் மட்டும்தான் இருக்கு. சார் பைக்கு சைக்கிளுக்கு கூட தான் 2 சக்கரம் இருக்குது. அதை வண்டின்னு ஒத்துக்கிறீங்கல்ல? அப்போ எடு, லைசன்ஸ் எடு. வண்டின்னு இருந்தால் லைசன்ஸ் இருக்கணும். சார் இதுக்கெல்லாம் லைசன்ஸே இல்லை சார். என்னதான் சார் படிச்சிருக்கீங்க நீங்கள்? ஓ, என்ன படிச்சிருக்கிறேன்னு உனக்கு தெரியணுமா? சரி வா, ஸ்டேஷனுக்கு வந்து உன் வண்டியை வாங்கிக்க. கூட வண்டியை கொடுத்துட்டு போ. ஐயோ சார், நான் அவசரமாக வெளியே போயிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். என்னதான் படிச்சிருக்கேன்னு கேட்டலடா. சாரி சார், தெரியாமல் கேட்டேன் சார். என்னை மன்னிச்சிடுங்க சார். சரி கிளம்பு. தேங்க்யூ சார். அட அழகாக ஓட்டிட்டு போகிறானே. நம்மளும் இது மாதிரி வீட்டில் வாங்கணும். பெட்ரோல் செலவும் மிச்சம்ன்றானே. வா சீக்கிரம் வா. காது கேட்கலையா? என்ன சார்? போ அங்கே போ, அங்கே ஐயா கூப்பிட்றாரு. போ. இவங்களுக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் செக்கிங். சார் என்னடா? இதை கூப்பிட்டீங்களாமே என்ன? ஐயோ அப்படியே போய் நிற்கிறானே இவன். அந்த ஆளு நம்மளை கிழின்னு கிழிச்சிடுவான். ஐயோ என்னையா இது? சார் சாரி சார், அவன்கிட்ட சொல்லி தான் அனுப்பினேன். வண்டியை விட்டுட்டு பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு போடான்னுட்டு அவன் மறந்து போய் இப்படி வந்துட்டான் போல இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் சார், பார்த்து கூப்பிடுவார். பார்த்துட்டு அனுப்பிவிடு. ஏதாவது தேர்னா கூப்பிடு. சரிங்க சார். ஏன் அப்படியே வந்தா நிப்ப? சார் நீங்கள் சொல்லணும், என்னை பார்க்கணும்னு சார் விரும்புகிறாருன்ட்டு நான் இப்படி வந்தேன். ஆமாம், இவர் பெரிய கலெக்டர். சரி பேப்பர்ஸ் எடு. எந்த பேப்பர்? தினகரனா, தினத்தந்தியா, தினமலரா? யோ லைசன்ஸ் ஆர்சி புக்கு எடியா சோம்மா. ஹை, அங்க போலீஸ் நிக்குது. மவனே இரு, எது காதல்னு கேட்டல, இப்ப தெரியும்டா உனக்கு. போலீஸ் அடிக்கிற அடியில காதல்னா என்னன்னு மறந்தே போயிடணும் உனக்கு. இவ வேற ஓடிடுறா, பாட்டு பண்ணாலும் கேட்க மாட்டாளே. போலீஸ் அங்கிள், போலீஸ் அங்கிள். என்னம்மா பாப்பா, ஏன் பதட்டமா வர? என்னாச்சு? அங்கிள் அங்கிள், என் சைக்கிள் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால. அதுக்குன்னு நானாமா பஞ்சர் ஓட்டி தர முடியும்? முழுசா கேளுங்க அங்கிள். என்ன சொல்ல போற சொல்லு. என் பின்னாடி ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டே வரான் அங்கிள். ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாருங்க அங்கிள் ப்ளீஸ். என்னமா சொல்ற? எங்க இருக்கா அவன்? அது நின்னுட்டு இருக்கான் பாருங்க. யாரு? இவன் என்ன போலீஸ் கிட்ட நின்று ஏதோ பேசிட்டு இருக்கா? ஐயோ நம்மளதான் காட்டுறா. ஐயோ இங்கே ஒரு நொடி கூட இருக்கக்கூடாது, அப்படியே திரும்பி ஓடிடணும்ப்பா. யோ ஏட்டு இங்க வா. அதுக்குள்ள அங்க கூப்பிடுறான். ஏப்பா நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். அப்பா நம்மளை விட்டானுங்களே. சார் அது ஒரு பையன் நிற்கிறான் பாரு, அவனை பிடிச்சி இழுத்துட்டு வா. சரிங்க சார். வயசான காலத்துல ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. அங்கிள் அங்கிள், சீக்கிரம் போய் போடுங்க அங்கிள், நம்ம வண்டி எடுத்துட்டு போயிடுவா. இருப்பாப்பா, இரு அனுப்பியிருக்கேன்ல, இதோ பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. நீ போ, அங்க ஓரமா போய் நில்லுமா, அதோ பாரு. சரிங்க அங்கிள். சுத்தம் இவங்க எப்படி பிடிப்பாங்க? அவன் நேரம் சிட்டா பறந்துட்டு இருப்பான். என்னையா பிடிச்சியா? சார் என்னால் சுத்தமா முடியல சார், மூச்சு வாங்குது. அவன் பறந்துட்டான். டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் என் தலையெழுத்து. டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் இப்படி வயசான கட்டையா இருந்தா என்ன பண்றது? உங்களால ஓடவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன சொல்றது? ஆமா, இவரு சிங்கம் சூர்யா, பறந்து அடிப்பாரு. நான் உங்களை சொல்றாரு, போய் இவரே பிடிக்க வேண்டியதுதானே. அதுக்கு என்னாச்சு அங்கிள்? அவன் போயிட்டாமா, இனிமே வரமாட்டான். அவனை பத்தி அவன் வண்டி வச்சிருக்கான் பத்தியா, வேகமா போயிட்டான் போல இருக்கு. நீங்க பயப்படாத, இனிமே வரவே மாட்டான். இனிமே வந்தானா நாங்க இங்கதான் இருப்போம், வந்து சொல்லிடு என்ன. சரிங்க அங்கிள். பார்த்து போயிடுவியாமா? போயிடுவேன். திருப்பி இவங்க கிட்ட சொல்லி இதே மாதிரிதான் விட்டுட்டு நிப்பாங்க. எப்படியோ ஒரு பிரச்சனை ஒழிஞ்சதுப்பா. இனிமே தனியா சிங்கிளா சிங்க மாதிரி போலாம். இனிமே யாருக்கும் பயப்பட தேவையில்ல.